நாடாளுமன்றத்தில் பாஜக காங்கிரஸ் எம்பிக்கள் இடையே தள்ளுமுண்டு. ராகுல் காந்தி தள்ளிவிட்ட எம்பி தன் மீது விழுந்ததால் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதாக பாஜக எம்பி பிரதாப் சந்திரன் பரபரப்பு குற்றச்சாட்டு. राहुल गांधी ने आकर के एक एमपी को धक्का लगाया, वो मेरे ऊपर गिर पड़ा और मैं कहाँ चोट लगी सर? आपको कहाँ चोट लगी? एक बार दिखा दीजिए। ये तो बहुत खून बह रहा है। Yeah, you want to see blood, no? See, they want to see. நாடாளுமன்றத்துக்குள் என்னை செல்ல விடாமல் பாஜக எம்பிக்கள் தடுத்து நிறுத்தி கொலை மிரட்டல் விடுத்தனர். பாஜக எம்பிக்கள் தடுத்தபோது எதிர்பாராத விதமாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விளக்கம். அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசியதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கோர வேண்டும். நாடாளுமன்ற வளாகத்தின் முன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இண்டி கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதும் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்து விசிகவினர் ரயில் மறியல். ஆம்பூரில் தண்டவாளத்தில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விசிகவினர் 100க்கும் மேற்பட்டோர் கைது. அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசியதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கண்டனம். சென்னை மாநில கல்லூரியில் இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய கோரிய வழக்கு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போதைப்பொருள் விவகாரத்தில் தொடர்ந்து கைதாகும் காவலர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக காவல்துறை உத்தரவு. மதுரையில் ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்காக 3.5 லட்சம் லஞ்சம் பெற்றதாக ஜிஎஸ்டி அதிகாரிகள் 3 கைது. ஜிஎஸ்டி துணை ஆணையர் மற்றும் 2 கண்காணிப்பாளர்களை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து விசாரணை. சென்னையில் போதைப்பொருள் விற்பனை செய்த விவகாரம் வண்ணாரப்பேட்டை காவலர் அருண் பாண்டியன் பணியிடை நீக்கம். சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் சஸ்பெண்ட். வழிப்பறி சம்பவம் தொடர்பாக மேலும் ஒரு காவலரை பிடித்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் நிதி நிறுவன அதிபருக்கு சொந்தமான இடங்களில் 2வது நாளாக வருமான வரி சோதனை. நகைக்கடை, பெட்ரோல் பங்க் மற்றும் வீடுகளில் சோதனை நடத்தி வருவதாக தகவல்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மூலச்சத்திரத்தில் சட்டவிரோதமாக கார் குடோனில் வெடிமருந்து பதுக்கல். ஜெலட்டின் வெடித்து குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீடான வாகனங்கள் சேதம். கோவை ஆனைமலை அருகே உள்ள ஆழியார் அணை முழு கொள்ளளவை எட்டியது. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை திரும்பினார். தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு. இடுக்கி அருகே மளிகை கடையில் வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்கள் வெடித்து விபத்து. 6 சிலிண்டர்கள் வெடித்ததில் கட்டிடம் இடிந்து விழுந்தது. அருகே உள்ள கட்டிடங்களுக்கும் தீ பரவியதால் பரபரப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 7070 ரூபாய்க்கும் சவரன் 56,560 ரூபாய்க்கும் விற்பனை.